ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இன்றைக்கி ஒரு ரெஸ்கியூங்க. இந்த பாப்பா பேர் வந்து நான் தெய்வானேன்னு வச்சுருக்கேன். முருகனோட முதல் மனைவி பேருங்க. தன்னார்வலர் யாரும் கமாண்டு போட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா நான் மாஸ்க்கை வந்து மாற்றி போட்டுட்டேன் அவசரத்தில். இந்த பப்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் சாமுண்டிபுரத்தில் நம்ம பாலா சார் ஃபீட் பண்ணுற பப்பி தாங்க. 2-3 நாளாக இது வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு போல். இவர் ஃபீட் பண்ண போகிறப்பெல்லாம் அது வேறு இடத்துல போய் படுத்துருந்துருக்கு. சாப்பாடு எடுத்துக்கலன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஃபீல் பண்ணார். மார்னிங் போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். பட் மார்னிங் அவன் கிடைக்கல. அப்புறம் ஈவினிங் ஃபோன் பண்ணியிருந்தார். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் ஹாஸ்பிட்டல் தான் அப்போ இருந்தேன். ஏன்னா அருந்ததியை பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அருந்ததியும் ஹாரியும் பார்க்க போயிருந்தேன். அப்போது அங்கே இருந்ததுனால டக்குன்னு நான் பக்கமாக போயிட்டேங்க. போய் அவனை ரெஸ்கியூ பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து மேம் செக் பண்ணாங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 101.9 இருந்துச்சு. கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இதுக்கும் வந்து கேன்சர் இருக்கிற மாதிரி பிறப்புறுப்பில் வந்து ஃபீடிங் ஆகிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்தாங்க. கண்டிப்பாக கேன்சர் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். இவனுக்கு வந்து உண்ணி காய்ச்சல் இருக்குது இந்த பாப்பாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் தட்டணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 2 லட்சம் இருக்க வேண்டியது வந்து வெறும் 25,000 தான் இருக்காமா. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இவளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர், அதாவது உண்ணி காய்ச்சல் குறையிறதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நாளைக்கு ஒரு நாள் போர்டிங் இருக்கட்டும், இன்றைக்கும் நாளைக்கு போர்டிங் இருக்கட்டுங்க. முதல்ல வந்து இந்த காய்ச்சலை குறைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 நாள் டேப்லெட் எடுத்துக்கணும். நீங்கள் கொண்டு போய் வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை எடுத்த இடத்துல விட்டாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து 10 நாள் வந்து கண்டிப்பாக டேப்லெட் கொடுத்தா தான் இந்த தட்டணுக்கள்லாம் வந்து அதிகமாகும். அதிகமானதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ இவளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ப்ராசஸ் இருக்குது. தயவு செய்து முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்கள். யாரும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் தான் நான் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ அந்த குழந்தைய அட்மிட் பண்ணியாச்சு. போர்டிங்கில் இருக்குது. ப்ளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. முடிஞ்சவங்க தயவு செய்து ஒரு 50-100ஆவது உதவுங்க.